பல்வேறு மாவட்ட நிகழ்வுகளை கொண்டு நம்மூர் செய்திகள் அடுத்தடுத்து வரவுள்ளன. சென்னை மெரினா கடற்கரை அருகே 77வது குடியரசு தின விழா கோலாகலமாக நடைபெற்றது. காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே அமைக்கப்பட்டிருந்த விழா மேடைக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் முதலில் வருகை தந்தார். அவரை தலைமைச் செயலர் முருகானந்தம் வரவேற்றார். தொடர்ந்து ஆளுநர் ஆர்.என். ரவி மற்றும் அவரது மனைவி லட்சுமியும் விழா நடைபெறும் இடத்திற்கு வந்ததும் அவர்களை முதல்வர் ஸ்டாலின் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். பின் தேசிய கொடியை ஆளுநர் ரவி ஏற்றி வைக்க ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. தொடர்ந்து காவல்துறை, முப்படைகள் உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். இந்த விழாவில் அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் 77வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தேசிய கொடியேற்றினார். திருச்சியில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் முதல்வரின் குடியரசு தின காவலர் பதக்கங்கள் 119 பேருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் அம்மாவட்ட ஆட்சியர் சிவி ஆதித்யா தலைமையிலும், தூத்துக்குடியில் அம்மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தலைமையிலும் குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட எஸ்பி, அரசு உயரதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். எழுபத்தி குடியரசு தின விழா தமிழகம் முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா கொடியேற்றி வைத்து கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் வெண்புறாக்கள் மற்றும் வண்ண பலூன்களை மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா பறக்கவிட்டார். வண்ண பலூன்களை பறக்கவிட்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோனுக்கு காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் சாரல் மழையில் நனைந்தபடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து 1,15,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். இதேபோல் தருமபுரி, அரியலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் குடியரசு தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அண்ணா காவல் அரங்கத்திடலில் நடைபெற்ற விழாவில் ஆட்சியர் கலைச்செல்வி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மூவண்ண பலூன்கள், வெள்ளை புறாக்களையும் அவர் பறக்கவிட்டார். உலகிற்கு அமைதியின் செய்தி சொல்ல பலூன்களாய் விரவுதே இன்று வண்ணம். விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து சமாதான புறாக்களை பறக்கவிட்டு காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். புறாக்களை பறக்கவிட்டு இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்க்கிறார்கள் நமது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நமது கள்ளக்குறிச்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆட்சியர் பிரசாந்த் மூவண்ண கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.
இந்திய கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையில் மாணவர்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். மழை காரணமாக தண்ணீர் தேங்கியிருந்த போதிலும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் பிரதாப் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். மூவண்ண பலூன்களையும் சமாதான புறாக்களையும் வானில் பறக்கவிட்ட ஆட்சியர் காவல்துறையினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தமிழகம் முழுவதும் கடும் குளிர் நிலவி வரும் நிலையில் காய்ச்சல், முகவாதம் உள்ளிட்ட பாதிப்புகளிலிருந்து தற்காத்துக் கொள்வது தொடர்பான விவரங்களை நோயாளிகளுக்கு தெரிவிக்கும்படி மாவட்ட அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கடும் பனிப்பொழிவால் சளி, இருமல், காய்ச்சல், உடல் வலி போன்றவற்றால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. குளிர்ந்த தரையில் பாய், தலையணை உள்ளிட்ட விரிப்புகள் இல்லாமல் படுப்பதையோ, ஒரு பக்க கன்னத்தை நேரடியாக குளிர்ந்த தரையில் வைத்து படுப்பதையோ தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முகத்தை நேரடியாக தரையில் வைத்து படுப்பதன் வாயிலாக முக நரம்பு அழுத்தப்பட்டு முகவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார், பேருந்து, ரயில்களில் பயணிக்கும் போது அதிக நேரம் குளிர்ந்த காற்று காது, கன்னம் பகுதிகளில் படும்படி பயணித்தாலும் முகவாதம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. முகவாதம் ஏற்பட்டால் அதிலிருந்து குணமடைய 2 முதல் 4 மாதங்கள் வரை ஆகும் என தெரிவித்துள்ள சுகாதாரத்துறை இது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை எம்ஜிஆர் நகரில் அமைந்துள்ள மாரியம்மன் கோயிலில் 42ஆம் ஆண்டு வசந்த பஞ்சமி திருவிழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மேளதாளத்துடன் சீர்வரிசை எடுத்து வரப்பட்டு கோயிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சாலை விதிகளை பின்பற்றாததால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மதுரை போக்குவரத்து காவல்துறை சார்பாக குறும்படம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஏன் அவசரம் என்ற தலைப்பில் நகைச்சுவை நடிகர் மதுரை முத்து நடித்துள்ள இந்த குறும்படத்தை மதுரை மாநகர காவல் ஆணையர் வெளியிட்டுள்ளார். டூலர்ல போட மாட்டேங்கிறீங்க, கார்ல, பைக்ல, பஸ்ல போக விட மாட்டேங்கிறீங்க, தெருவில் நடந்தும் போக கூடாதா? நாங்க சொல்றது உங்க நல்லதுக்கு தான். ஏன் அவசரம்? நீங்க கார்ல போகும்போது முன்னாடி பம்பர் இருக்கு. பம்பர்ல வண்டி இடிக்கும் போது பாதுகாப்பு பலூன் ஓபன் ஆகாது இல்லைங்களா? சீட் பெல்ட் போடலைன்னா கண்ணாடியில தலை இடிச்சு பெரிய தலைக்காயம் ஏற்படும். ஆமா தானே? இன்சூரன்ஸ் போடாத உங்க அலட்சியத்தினால யாராவது வண்டியில முன்னாடி விழுந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் இல்லையா? உசுரோட வேல்யூ என்னன்னு நீங்க சொல்லும் போது தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே இந்த தப்பை நாங்கள் பண்ண மாட்டோம் சார். சல்யூட் தமிழ்நாடு போலீஸ். நமக்காக காத்திருப்பார்கள் வீட்டில், அதை எண்ணி நாமும் பொறுமையாக செல்வோம் ரோட்டில். ஏன் அவசரம்? மக்கள் நலன் கருதி மதுரை மாநகர போக்குவரத்து காவல்துறை. மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாக தொடர்கிறது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவிக்கு நீர்வரத்து கணிசமாக அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் அருவியை பார்வையிடுவதற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. கும்பக்கரை, செலம்பு, சோத்துப்பாறை உள்ளிட்ட பகுதிகளிலும் பெரியகுளம், வடுகப்பட்டி, புதுப்பட்டி, மேல்மங்கலம், தாமரைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அதிகாலை முதல் ஈரப்பதம் மிகுந்த மேகக்கூட்டங்கள் மலைப்பகுதிகளில் நிலவி வரும் நிலையில் அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வருகிறது. இதனால் வாகனங்கள் சாலைகளில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. மலை பிரதேசத்தில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் மாறுபட்ட காலநிலையை ரசித்தபடி புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் ஜமாப் நடன அரங்கேற்ற நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொடங்கி வைத்து கலைஞர்களோடு சேர்ந்து நடனமாடி மகிழ்ந்தார். இதில் குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒரு சேர ஜமாப் நடனமாடினர். இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த மக்கள் ஜமாப் நடனத்தை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரன் காய்கறி சந்தையில் வரத்து குறைவால் அவரைக்காய் விலை அதிகரித்துள்ளது. 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த 1 கிலோ அவரைக்காய் 20 ரூபாய் விலை உயர்ந்து 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கிடையே வரத்து அதிகரிப்பால் பீட்ரூட், தக்காளி உள்ளிட்ட சில காய்கள் விலை சற்று குறைந்து விற்பனையாகின்றன. முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. பழனி ஊர்கோயில் என அழைக்கப்படும் பெரிய நாயகி அம்மன் கோயிலில் உள்ள கொடிமரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் நாள்தோறும் முருகப்பெருமான் வீதி உலா நடைபெறவுள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் ஜனவரி 31ஆம் தேதியும் தேரோட்டம் பிப்ரவரி 1ஆம் தேதியும் நடைபெறவுள்ளதால் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். விழுப்புரம் ஜனகவல்லி தாயார் சமேத வைகுண்டவாச பெருமாள் கோயிலில் ரத சப்தமி விழா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி சூரிய பிரபை, அனுமந்த வாகனம், கருட வாகனம், சந்திர பிரபை உள்ளிட்ட வாகனங்களில் பெருமாள் எழுந்தருளி கோயில் உள்பிரகாரத்தில் வலம் வந்து அருள் பாலித்தார். செஞ்சி அருகே சிங்கவரம் கிராமத்தில் மலை மீது அமைந்துள்ள அரங்கநாதர் சுவாமி கோயிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அரங்கநாதர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியே கருட சேவை ஊர்வலம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் அதகப்பாடி கிராமத்தில் உள்ள லட்சுமி நாராயண சுவாமி கோயிலில் சீனிவாச பெருமாள் சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து கோயில் கோபுரத்தின் முன்புறம் சூரிய உதயத்தின் போது வழிபாடு நடைபெற்றது. சீனிவாச பெருமாள் கோயிலை வலம் வந்து அருள் பாலித்தார். திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை ஆலம்பட்டி புதூர் பகுதியில் தமிழர் தேசம் கட்சி சார்பில் முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், முத்தரையர் இன மக்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநாட்டில் தேனி, மதுரை, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழர் தேசம் கட்சியினர் மற்றும் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினர் கலந்து கொண்டனர். 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த மாநாட்டு திடலில் திருவள்ளுவர், வ.உ. சிதம்பரனார், காமராஜர், பாரிவள்ளல், முத்தரையர், தனஞ்சயன் முத்தரையர், திருமங்கையாழ்வார், ராஜராஜ சோழன், நம்மாழ்வார், சேகுவேரா உள்ளிட்டோரின் கட்டவுட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அமைந்துள்ள மேகமலை அருவியில் குளிக்க 101வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் அருவியில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்காலும் காட்டாற்று வெள்ளத்தாலும் அருவியின் பாதுகாப்பு தடுப்புகள், படிக்கட்டுகள், பாதைகள் சேதமடைந்தன. இதனை சீரமைக்கும் பணிகளுக்காக அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தனியார் கல்குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். வெம்பக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட லட்சுமியாபுரம் பகுதியில் நடந்த போராட்டத்தில் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து கல்குவாரிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு வரை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பகல் மற்றும் இரவு நேரங்களில் சாரல் மழை பெய்து வருகிறது. இரவிலும் பனிப்பொழிவு குறைந்து தொடர்ந்து பெய்யும் மழையால் குளிர்ச்சியான வானிலை உருவாகியுள்ளது. ஏற்கனவே பெய்த மழையால் ஆவுடையார் கோவிலில் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் வயல்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து மழை நீடித்தால் அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்கள் சேதமடையும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர்.